நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமிகளின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். பஞ்சபூத தத்துவம், பஞ்சபூதங்கள் மனிதனுடைய உடலிலே எந்த அளவுக்கு பங்கு எடுத்துக்குது, என்னெல்லாம் செய்து அதை நம்ம எப்படி சரி செய்யலாம் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். பஞ்சம்னா என்ன? 5ன்னு அர்த்தம். 1 2 3 4 5. பாஞ்சுங்கிறது சமஸ்கிருதத்தில் பஞ்சம். பஞ்சம்னு சொல்ல மாட்டாங்க, அது கூட உள்ள அடுத்த பொருளையும் செய்து பஞ்சபூதம், பஞ்சலட்சணம், பஞ்சாட்சரம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ பஞ்சபூதம் அப்படின்னா என்ன? பூதம்னா என்ன? நமக்கு தாண்டிய அளவுக்கு அதிகமான ஒரு சக்தி. நம்ம அதை பார்த்து பயந்துக்கணும். நம்மளே ஒரு பயங்கரமான ஒரு பிறவி தான். மனித பிறவி இருக்கிறதுலையே பயங்கரமான ஒரு பிறவி. அதையும் தாண்டி அந்த பஞ்சபூதங்களும் இருக்குது தான். பஞ்சபூதம்னா இயற்கையாக இருக்கக்கூடிய, இங்கிலீஷில் 5 எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 5 பூதங்கள்: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், ஆகாயம். இதான் பஞ்சபூதத்துக்கும் தத்துவம் இருக்கான். என்ன தத்துவம் இருக்குது? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான குணநலன்களை கொண்டது. நீர் மட்டும் என்ன பண்ணும்? எல்லாருக்கூடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். ஏன்னா அது எல்லோரும் வேணும்னு நினைக்கும். மழை பெய்யுது, மழை தண்ணி சிகப்பான பூமியில் பெய்யும்போது அந்த தண்ணி சிகப்பாக மாறுது. கரிசல் மண் பூமியில் பெய்யும்போது கருப்பாக மாறுது. இப்படியாக மண் மட்டும் எது கூடயுமே சேர்ந்து போயிடும். மண்ணுங்கிறேன், நீர், தண்ணீரின் வேகமும் கட்டுக்கடங்காதது. அது மாதிரி நிலம் சார்ந்தது பார்க்கும்போது ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான தன்மை உண்டு. உப்பு, உவர்ப்பு, இனிப்பு, கயப்பு, கசப்பு, எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று இருக்குது. அது எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அது என்ன டேஸ்ட்னு சொல்ல முடியாது. மண்ணு கூட வாயில் அப்புறம் இனிக்குமா சாமி? இனிக்குது, இருக்குது. அதாவது மண்ணை பிரித்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு விதமான சுவை, ஒவ்வொரு விதமான தன்மை. அதில் என்ன ரசாயன பொருள் இருக்குது, அதில் என்ன நம்ம தாவரங்களை வச்சா அது நல்லா வளரும், எல்லாம் நம்ம மனிதன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறான். மனிதன் சொல்லக்கூடிய யார்? இறைவன் தானே. எல்லாம் நம்ம படைக்கிறோம். பூமியிலேருந்து ஒரு விதையை போட்டு அது முளைச்சி வருது, அது காய்க்குது, பூ பூக்குது, அப்புறம் கனியாக மாறுது. இதெல்லாம் யார் செய்கிறது? மண் செய்யுது, நம்ம செய்யலை. நம்ம அதை பராமரிக்க தான் முடியும். அது அதோடைய வேலை செய்யுது. அதுக்கு யார்? அதுக்கு ஒரு விஞ்ஞானி இருக்கான், அவன் தான் இறைவன். அவன் எங்கே இருக்கான்? எல்லாத்துலையும் இருக்கான். பூமிக்குள்ளேயும் இருக்கான், பூமிக்கு வெளியும் இருக்கான், பஞ்சபூதமாக இருக்கான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசமாக இருக்கிறான். இந்த பஞ்சபூதங்களும் ஒன்றிணையும் பொழுது என்ன நடக்கும்? பஞ்சபூதமும் ஒன்றிணையும் பொழுது அது ஆற்றல்கள் சரிசமமாக இருக்கும். யாருக்கு? மனிதனுக்கும் சரி, மிருகத்துக்கும் சரி, இந்த பூவுலகத்துக்கே. இப்போ மனிதன் எடுத்துக்கோமே. நம்ம மனித பிறவி, நமக்குள்ளே எல்லாமே இருக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். அது எப்படி இருக்குதுன்னு ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். நெருப்பாக இருக்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டு, சரிங்களா? இன்னொன்று சொல்லலாம், நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நிறையா அந்த ஆசிட்னு சொல்லலாம் தமிழில், திரவம். அந்த திரவங்கள் சேரும்போது உள்ளுக்குள்ளே பசிங்கிற நெருப்பு எரியும், சூடு அதிகமாகும். அப்போ பசிக்கு சாப்பிட்றோமா? ஸோ அது மாதிரி உடம்புல அந்த நெருப்பு உஷ்ணம் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். ஸோ அந்த நெருப்பு, சரி, நெருப்பாச்சு. நீர் என்னது? நீர் உடம்புல ஓடக்கூடிய ரத்தம், உடம்புல ஓடக்கூடிய சில முக்கியமான நீர்கள் இருக்குது. சில உடம்புக்கு சில நீர் இருந்தால் தான் அது வேலை செய்யும். ஒன்றும் நம்ம கண்ணே இருக்குது, கண்ணில் அந்த வெள்ளை மொழி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளால் என்ன இருக்குது? தண்ணி தான் இருக்குது. அமுத்தின பதக்கம் நல்லா வெளியே வந்துடும். ஸோ தண்ணிக்குள்ளே மேய்ந்துட்டு இருக்கிறது தான் அந்த கருப்பு மொழி, கருப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பாப்பான்னு சொல்லுவாங்க, பியூப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது சில விஷயங்களுக்கு தண்ணி தேவைப்படுது, சில விஷயங்களுக்கு உடம்புல ஹீட்டு தேவைப்படுது. அதுக்கப்புறம் என்னது? காற்றுங்கிறது எங்கே இருக்குது? வாயு, கேஸில் தசவாயுக்கள் சொல்லுவாங்க. தஸ்னா 10. மனிதனுக்கு மட்டும் 10 விதமான வாயுக்கள் உடம்புல இருக்காங்க. மூக்கு வழியாக போகக்கூடிய காற்று ஒன்று தான், ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் மட்டும் தான் உள்ளே போகுது. ஆனால் உள்ளே போய் அது பலவிதமாக மாறி எங்கெல்லாம் போகுது? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் காற்று போகுது. தெரியுமா உங்களுக்கெல்லாம்? உண்மைங்க.
நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லும் சுவாசிக்குது தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு செல்லையும் காற்று போகுது தெரியுமா உங்களுக்கு? நம்ம நினச்சிக்கிட்டோம் நம்ம மூச்சு இழுத்து விட்டோம்னா நேராக இதுக்கு அதாவது லங்ஸாக நுரையீரலுக்கு மட்டும்தான் போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். கிடையவே கிடையாது. நுரையீரல் வந்து காற்று சுத்திகரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி, அவ்வளோதான். காற்றை பிரிக்குது, கெட்டதெல்லாம் எடுத்து நல்லா ஆக்சிஜன் ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருக்குது. எதுக்கு? அந்த உடம்புக்கு எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம். முக்கியமாக வந்து ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படக்கூடிய இடம் 2. ஒன்று நமது பெருமூளை, அப்புறம் சிறுமூளை, அப்புறம் என்னது ஹார்ட், அது நமது இதயம் இயங்குவதற்கு இது 3க்கும் முக்கியமாக ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படுது. அதுக்கு பேர் தான் நல்ல ரத்தம்னு சொல்லுவாங்க, குட் பிளட். பேட் பிளட்டும் தூக்கி வீசுறதில்ல, பேட் பிளட்டும் தேவைப்படுது. பேட் பிளட்டும் இருந்தால் தான், அழுக்கு இருந்தால் தான் உடம்பு வந்து தோல் ஸ்ட்ரென்த்தாக நிற்கும். அழுக்கு இல்லைன்னா அப்படி தொங்கி போயிடும். ஸோ அழுக்கும் சேர்ந்தது தான் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய சில அந்த ஆர்கன்ஸ்ன்னு சொல்லலாம். அழுக்கும் தேவைப்படுது. அப்போது என்னாச்சு, அதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? காற்று சொன்னேன். ஸோ அந்த காற்று உள்ளே இழுக்கிறோம், வெளியே விடுறோம். அது எங்கேருந்து வருது எங்கேருந்து வருது தெரியாது. நம்ம சுற்றி இருக்குது சாமி, இழுக்கிறோம் காற்று, அவ்வளோதான். ஆனால் அந்த காற்று உள்ளே போயிட்டு வரும்போது வெகு வேலையை செய்யுது. அதில் சொன்னதான் ஒரு சில வேலையை மட்டும் சொல்லியிருக்கேன். அப்போது நீர் சொல்லிட்டேன், நெருப்பு சொல்லிட்டேன், காற்று சொல்லிட்டேன். இனி என்ன? நிலமும் ஆகாயம் மட்டும் சொல்லணும். நிலம்னா என்னது? நமக்கு பாதங்கள், பாதத்தில் கெட்டியான சதை இருக்குது பார்த்தீங்களா? கையில் இந்த உள்ளங்கையில் எவ்வளோ கெட்டியாக சதை இருக்குது பார்த்தீங்களா? அப்புறம் நம்ம மேலே இருக்கக்கூடிய சதைகள், சதைப்பற்றுக்கு பூரா என்ன தேவை? மண் தேவை. இறைவன் ஆதி மனிதனை மண்ணை எடுத்து தான் பூசி செய்தானாம். தன்னுடைய விலா எலும்பை ஒடிச்சு எடுத்து அதை வந்து ஒரு உள்ளுக்குள்ளே உள்ளே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எலும்புக்கூடு மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு மேலே மண்ணை தான் அள்ளி பூசினானாம். அந்த மண்ணு தான் நமக்கு தோலாக மாறி இருக்குது. அதனால தான் கொண்டு என்ன பண்ணுறாங்க, மண்ணுக்குள்ளே புதைச்சா என்ன ஆகுது? மண் தின்றுதில்ல, திரும்ப நம்ம மண்ணாக தானே போகிறோம். அதான் மண். இப்போ 4 போதும் சொல்லிட்டேன். நிலம், நீர், நெருப்பு, காற்று சொல்லிட்டு இந்த ஆகாயம் ஒன்று தான் பாக்கி இருக்குது. ஆகாயம்னு என்னது? மேலே ஒன்றுமே இல்லை, பரவெளி, பரபிரம்மம் இருக்கக்கூடிய இடத்துக்கு பிறகு தான் ஆகாயம். அது எங்கே இருக்குது? நமது உச்சந்தலைக்கு மேலே இருக்குது. உச்சந்தலைக்கு உள்ளே கிடையாதுங்க, உச்சந்தலைக்கு மேலே ஒரு அடி கரெக்டாக அவங்க கைக்கு ஒரு ஜான், அந்த தலையில் கை வச்சு ஒரு ஜான் மேலே நீட்டினீங்கன்னா இந்த இடம் சுண்டுவல் டச்சாது பார்த்திங்களா? அங்கே தான் எல்லாருக்கும் அந்த ஆகாயம் என்று சொல்லக்கூடிய அந்த எனர்ஜி இருக்குது. அதாவது ஈஸியாக சொல்லப்போனால் ஆன்மா, அவர் தான் டிரைவர், அவர் ஆசையை பூர்த்தி பண்ண தான் நம்ம இந்த உடம்பு எடுத்திருக்கோம். யார் யார் எந்தெந்த உடம்பு எடுத்திருக்கீங்களோ அந்தந்த உடம்புக்கு மேலே மானிட்டர் உட்காந்துருப்பார். இதுக்கு மேலே இந்த இடத்துல அவர் தான் யார்? அந்த உடலை இயக்கும் டிரைவர். பரமேஸ்வரன் ஒருத்தர் உடம்பு, இந்த உடம்புக்கு பேர் வச்சுருக்காங்க. ஆன்மாவுக்கு பேர் இருக்கா? இல்லை. அப்போ அந்த ஆன்மா எங்கே இருக்கும்? தலைக்கு மேலே இந்த இடத்துல இருக்கும். இந்த ஆன்மா ஏற்கனவே ஆசைப்பட்டிருக்கும், இந்த உடம்புக்கு பரமேஸ்வரன் பேர் வைக்கணும். அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அவங்க என்னெல்லாம் ஆசைங்கிறது அதில் ரெக்கார்டிங்கில் இந்த இடம் தான். இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஜான் அவங்க கைக்கு 6 இன்ச்சு உயரத்தில் அந்த டிரைவர் இருக்கிறாங்க. அதுதான் சோல் ஆங்கிலத்தில். ஆன்மாவுடைய ஒரு சுழற்சி இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது. இது பிரம்மா, அதாவது பிரம்மஸ்தலம், அதாவது சகசிராரான்னு சக்கராஸ் இப்போ போகும்போது இதுதான் உச்சி சக்கரம். அதுக்கு மேலே சுழலக்கூடிய அந்த ஆகாயத்துடைய சக்தியை நாம் அங்கிருந்து தான் இழுத்து நமக்குள்ளே கொண்டு வர்றோம். இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் எங்கே இருக்குது? நம்ம உடம்புக்குள்ளே என்னவா இருக்குது? அது என்னென்ன வேலையை செய்யும்? எல்லாம் அதில் கலந்து, எல்லாம் ஒன்றாக கலந்து, எல்லாம் என்ன சொல்கிறது, எல்லாம் மிக்சி. மனிதன் என்ன பண்ணுறான், மிக்சிங்கிற அந்த மனித உடம்புக்குள்ளே எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஒரு ஓட்டுறாங்க. எல்லாம் பஸ்ஸரில் தான் ஓட்டுவாங்க. 1 2 3 போகிறோம், பஸ்ஸர்லேயே ஓட்டிடுவாங்க. ஓட்டினா என்ன இல்லை, ஒன்றா கலக்குது. ஒன்றா கலந்து மனுஷனுடைய மூளைக்குள்ளே நிறையா கமாண்டாக மாறுது. கமாண்டுன்னா என்னது? கட்டளை. ஆசையாக மாறுது. இதை செய், அதை செய். ஒருத்தரை பார்க்கும்போது ஆசைப்படுது, ஒருத்தரை பார்க்கும்போது வெறுக்க சொல்லுது, ஒருத்தரை பார்த்தா அடிக்க சொல்லுது, ஒருத்தரை பார்த்து கிள்ள சொல்லுது. எல்லா செயலுக்கும் காரணம் நான் என்ற அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா. அப்போ அந்த சகசிராரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா தான் நான்கிற திமிரில் ஆடுது. அதுதான் மமகாரம், அகங்காரம். அதெல்லாம் மாற்ற முடியாது. முயற்சி பண்ணலாம், மாறும்னா மாறாதுன்னா அது நமக்கு தெரியாது. அந்த உன்னுடைய ஃபேட், உன்னுடைய அந்த கேலக்ஸி என்ன எழுதியிருக்கோ, இந்த பரமேஸ்வரனுக்கு இந்த தேதியில் இவன் வந்து பெரிய இந்த இந்திய நாட்டோடைய
பெரிய தலைவர் ஆகலாம் அப்படின்னு அவன் எழுதி வச்சுருப்பான். அது அந்த டேட் வர வரைக்கும் நம்ம நாய் படாத பாடு பேய் படாத பாடு பட்டே ஆகணும். இந்த தேதியில் இந்த பரமேஸ்வரன் இங்கே போய் பிச்சை எடுப்பான், அள்ளெடுப்பான்னு இருக்கும். அதையும் மாற்ற முடியாது. முயற்சி பண்ணலாம், முடியுமாங்கிறது அதுக்கு தான் இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்க மேன் என்ன சொல்லுவாங்க, ப்ரப்போசஸ், நம்மளால் ஒன்லி ப்ரப்போஸ் பண்ண முடியும், காட் ஒன்லி டிஸ்போசஸ், இறைவனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதை நிறைவேற்றி வைக்க முடியும். அதுதான் இந்த இறைவன்கிறது யாருங்கிறது இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் தெரியல, தெரியவும் வேண்டாம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை பார்த்தாலே போதும், இறைவன் தெரியும், உனக்குள்ளே வந்துடுவார். இறைவனை யாரும் கண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லை. புரியுதுங்களா? செத்தாத சுடுகாடு தெரியும், இல்லைன்னு தெரிய போகிறது கிடையாது. அந்த அது அப்போ சுடுகாடு தெரிஞ்சுக்கணும்னா சாகணும். அப்போ இறைவனை பார்க்க நம்ம இறைவனை மாறணும் இல்லையா? இதுதான் நான் சொல்கிறேன். இறைவனாக மாறுங்க, அதுக்கு சாவறதில்லை. இறைவனை நீ உணரணுங்க, அப்போ உனக்குள்ளே இருக்கக்கூடிய உன்னுடைய ஊழ்வினைகள் அகற்றப்படுகிறது. இதுதான் உண்மைங்க. நம்ம செயலில் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செயல்கள் மாறும். நம்ம மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய செயல்கள் மாறுறதுக்கு காரணகர்த்தா யார்? அவன் ஒருவனே. அவன் இல்லையேல் ஒரு அணுவும் அசையாது. இவ்வளோதாங்க சமாச்சாரம். பஞ்சபூதமாக இருந்து நம்ம எல்லாம் கண்காணித்து நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடிய ஒரு இறைநிலை பேர் தான் அந்த 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 ஆன்மபலம், பஞ்சபூதத்தன்மை. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே மனிதன்னு சொல்லக்கூடிய ஒரு உருவம். மீண்டும் சந்திப்போம். சந்தோஷம். சாய்ராம்.